நான் இதை விட போறதில்ல. சுதர்சன் துளசி கழுத்துல தாலி கட்ட நான் போராடி ஜெயிச்ச மாதிரி அவர் துளசியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் ரெண்டாம் கட்ட போராட்டத்துக்கு டைம் வந்தாச்சு பத்மா. சாதாரணமாவே உங்க அம்மாவுக்கு உங்களை விட உங்க தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். இதுல உங்க தம்பி பணக்கார தம்பியா மாறிட்டாருனா உங்க அம்மா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை ஒரு கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. புதுசா வந்த மருமக முன்னாடி உங்களை அவமானப்படுத்த கூட தயங்க மாட்டாங்க. அவளோட பயம் நீங்கணும், அப்பதான் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. அவ்வளவுதானே. இங்க பார், அவ பயத்தை போக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நானும் அப்பாவும் நாளைக்கே போறோம். அவகிட்ட நானே பேசுறேன். பேசி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஓகேவா? ஏய் ஏய் கிருஷ்ணா, கிருஷ்ணா எழுந்துரு. ஏய் 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 எழுந்துரு. என்னப்பா? உன்னை யார் இங்க படுக்க சொன்னது? அம்மா தான் படுக்க சொன்னாங்கப்பா. இத பார், முதல்ல நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கனா? வெளியே போ. ஏய் ஆடி வாங்க. இன்னொரு தடவை இங்க வந்த அடிச்சு பிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னாச்சுடா? ஏன்டா அழுற? அப்பவே சொன்னேன்ல, நான் அப்பா ரூம்ல படுக்க மாட்டேன், பத்மா ஆண்டி ரூம்ல படுக்கிறேன்னு. இத கேட்காம என்ன படுக்க வச்சிட்ட. இப்ப அப்பா வந்து ஏன் என்னோட பெட்ரூம்ல படுத்தேன்னு என்ன அடிச்சாரு. சரி, நீ வெளியில போய் படுத்துக்கோ. அம்மா இதோ வந்துடுறேன். சரியா? சரி போ, அழ வேண்டாம். சரியா? ஏங்க, கிருஷ்ணாவை ஏன் அடிச்சீங்க? அவ பச்சை குழந்தை. ஒரு குழந்தை தூக்கத்துல இருந்து எழுப்பி அடிக்கிற அளவுக்கு நீங்க மோசமானவரா? அதை விட மோசமானவனா? இப்பதானே வந்திருக்க, போக போக உனக்கே தெரியும். நான் கொடுக்குற டார்ச்சர்ல சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து நீ குழந்தைய கூட்டிட்டு ஓடி போற பாரு. ஏங்க, கிருஷ்ணா யாரு? உங்க குழந்தை தானே. ஏங்க, அவளை அடிச்சது மட்டும் இல்லாம ஏங்க இப்படியெல்லாம் வேற பேசுறீங்க? ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. என் அக்கா உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு திமிரா பேசுறிய? கொன்னுடுவேன். ஒன்ன மட்டும் இல்ல, உன் குழந்தைய சேர்த்து எரிச்சிடுவேன். என்னாச்சு கிருஷ்ணா? ஏன் அழற? அம்மா என்ன அப்பா ரூம்ல படுக்க வச்சாங்க. அதனால அப்பா என்ன அடிச்சிட்டாரு. சுச்சோ, சரிடா. அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் ரூம்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்படிதான் ஆண்டி, எங்க வீட்ல இருந்து வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடா, கண்ணை தொடச்சுக்கோ. அழக்கூடாது. உன்னை யார் அடிச்சா? அப்பா தானே. அப்பா அடிச்சதுக்காக எந்த குழந்தையாவது அழுமா? சரி, எங்க சரி பார்க்கல. சரி சரி. பத்மா, குட் குட். என்ன என்னது? குழந்தை அழுதுன்னு இருக்கா, நீ சமாதானப்படுத்தின்னு இருக்க? கிருஷ்ணாவை மாமா அடிச்சிருக்கா, அதான் அழுதுன்னு இருக்கா. ஐயோ, சுதர்சன் எதுக்காகடி குழந்தைய அடிச்சா? அம்மா, நீங்க குழந்தைய அழைச்சிட்டு போய் தூங்க வைங்க. பத்மா, நான் பின்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். போங்கம்மா. சரி கிருஷ்ணா, வா, அழாத, வா. வெளியே போ. வந்துட்டா. நான் எங்க வெளியே போகணும்? அதான் டிஎன்ஏ ரிசல்ட்ட கூட குழந்தை உங்களோடதுதான்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் ஏங்க இப்படி சொல்றீங்க? இத பார், குழந்தை உருவானதுக்கு வேணா நான் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா
அந்த குழந்தைய சுமந்த நீ தப்பானது. தப்பானவளுக்கு பிறந்த குழந்தைய அது என்னோடதுன்னு ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நாம 2 பேரும் சந்தோஷமா கொடுத்தணும் நடத்துறதா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி சத்தம் போட்டு அது பொய்ன்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டாதீங்க. தெரிஞ்சா மட்டும் என்னடி தப்பு? நாம கொடுத்தன நடத்துற லட்சணம் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதான் போறது. நான் நினைச்சது சரிதான். சுதர்சன் எல்லாரோட கட்டாயத்தின் பேரில தான் துளசி கழுத்துல தாலியை கட்டியிருக்கார். ஆனா இப்போ அவர் அவளை சித்திரவதை பண்றார். நான் இதை விட போறதில்ல. சுதர்சன் துளசி கழுத்துல தாலி கட்ட நான் போராடி ஜெயிச்ச மாதிரி அவர் துளசியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் 2ஆம் கட்ட போராட்டத்துக்கு டைம் வந்தாச்சு பத்மா. அதுக்கான டைம் வந்தாச்சு. மிஸ்டர் சுதர்சன், மறுபடியும் நாம சந்திப்போம். சரி சரி சரி, அழாத. சரி சரி, சரி இங்க படுத்துக்கோ. படுத்துக்கோ. சரி சரி சரி. ரங்கநாயகி, பத்மா குழந்தைய அழைச்சின்னு வர சொன்னா நீ அழைச்சின்னு வந்துடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா? கேட்டேன்னா அவ முதல்ல கிருஷ்ணாவை அழைச்சின்னு போங்கோ, நான் பின்னாடி வந்து சொல்றேன்னா. சரிடா சரி கிருஷ்ணா, அழாத கண்ணம்மா, அழப்படாது. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். என்னத்த சொல்றது போங்க. குழந்தைய துளசி ரூம்ல படுக்க வச்சிருக்கா. அது யாரோட குழந்தை? உங்க மாமாவோட குழந்தை தானே. அவர் குழந்தை அவர் ரூம்ல படுக்கிறத கூட அவரால தாங்கிக்க முடியாதாம். சின்ன குழந்தைய தூக்கத்துல இருந்து எழுப்பி அடிச்சிருக்காரு. பாவம் அந்த குழந்தை அழுதுண்டே வெளியில வந்தது. நான் அந்த குழந்தைய உங்க அம்மா கூட அனுப்பி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். துளசிய மனப்பூர்வமா ஏத்துக்கிறதா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே அவ கழுத்துல அவர் தாலி கட்டினார். அதுவும் தவிர குழந்தை அவரோடது தானே DNA டெஸ்ட்லயும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறமா ஏன்னா உங்க மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார்? பத்து, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுறது. ஆனா இந்த விஷயத்துல நாம என்ன பண்ண முடியும்? இத பத்தி மாமா கிட்ட நாம எது பேசினாலும் சரி, இது புருஷ மொட்டாட்டி பிரச்சனை, இதுல மத்தவ தலையிடாதீங்கன்னு சொல்லி நம்ம வாய் அடைச்சிருவார். எதுனா புருஷன் பொண்டாட்டி விஷயம்? பொண்டாட்டிய ராத்திரியில எட்டி உதைக்கிறதும் தூங்குற குழந்தைய எழுப்பி வெளியில அடிச்சு துரத்துறதுமா? துளசிய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நாம எல்லாரும் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்ச மாதிரி இப்பவும் எல்லாருமா அவர்கிட்ட பேசி துளசிய அவர் கொடுமைப்படுத்தாம பாத்துக்கணும். கண்டிப்பா சுதர்சன் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசித்தான் ஆகணும். அவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்னா. இந்த பாரு ரங்கநாயகி, அவன் இஷ்டத்துக்கு அப்படியெல்லாம் நாம விட்டுற முடியாது. நாளைக்கே துளசி அவனோட டார்ச்சர் தாங்காம ஏதாவது பண்ணிட்டான்னு வையே, அவன் பண்ணின பாவம் இந்த குடும்பத்துக்கு தாண்டி வரும். துளசி அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டா. சின்ன வயசுல இருந்து நேக்கு அவளை நன்னாவே தெரியும். அவ ரொம்ப தைரியசாலி. இருந்தாலும் நாம சுதர்சன் மாமாவை தட்டி கேட்கலனா அவர் கண்டிப்பா துளசிய ஒரு நாள் நடு ரோட்ல நிக்க வைக்க போறாரு. நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் படுறது. மாமாவோட நடவடிக்கையில நாம் அதிருப்தியா இருக்கோங்கிறது அட்லீஸ்ட் அவர் தெரிஞ்சுக்குவாது செய்யணும் இல்லையா? கரெக்ட். தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஏன்னா நாம எல்லாருமா சேர்ந்து அவங்கிட்ட பேசினோம்னா, நீங்க சொன்னதுக்காகத்தான் நான் துளசி கழுத்துல தாலி கட்டினேன். இப்போ நேக்கு அவளை பிடிக்கல, விவாகரத்து அப்ளை பண்ணி வாங்க போறேன் அப்படின்னு அவன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசினா நம்ம 2 பேரும் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது? இங்க பாரு ரங்கநாயகி, அதுதான் விதிங்கிறது. துளசியோட விதி அப்படின்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஐயோ, அதுக்காக அவன் தினம் குழந்தையையும் துளசியையும் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா நாம அதை பார்த்துன்னு சும்மா இருக்கிறதா? இல்லண்ணா. பத்து, அவர்கிட்ட பேசுறது பிரச்சனையை தான் வழக்கமே தவிர பிரச்சனையை தீக்காது. பத்து, துளசி நல்லவன்னு அவரா உணர்ற காலம் வரணும். அது வரைக்கும் துளசி அமைதியா தான் இருந்து ஆகணும்.
அப்படி ஒரு காலம் வர்றதுக்குள்ள இவர் துளசிய டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா அவ என்ன ஆவா? ஆ? என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆளோட கோபம் அதிகமாகி துளசி தூங்கும்போது அவ மண்டையில கல்ல போட்டு கொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? சேச்சே, என்ன பத்தி நீ வேண்டாததெல்லாம் நீயே கற்பனை பண்ணிட்டு. ஒரு காலம் அப்படிலாம் நடக்காது. ஏன் நடக்காது? எத்தனை செய்திகளை தினசரி பேப்பர்ல படிக்கிறோம். மனைவியை கொன்றவன் கைதுன்னு. சுதர்சன் எதுக்கும் துணிஞ்சவன். ஐயோ, அந்த குழந்தை துளசிய கொல்ல மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. நாம அவங்கிட்ட இருந்து துளசியை பாதுகாத்தே ஆகணும்னா இது பாருங்க, நாம அவங்கிட்ட பேசித்தான் ஆகணும். அப்பதான் அவனுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். சுதர்சன் மாமா பயந்தா மட்டும் போராது. உள்ளன்போட துளசிய தன்னோட மனைவியை ஏத்துக்கணும். அவளை திட்டாம அடிக்காம அவ மனசு நோகாம பாத்துப்பேன்னு அவர் உத்தரவாதம் தரணும். இல்லனா துளசி மாதிரி அப்பாவி பெண்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் சமீபத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். என்ன தெரியுமா? என்னது? இப்போ பொண்டாட்டிய புருஷன் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ள போட்டுருவான், ஜெயில் தண்டனை. அதே மாதிரி சுதர்சன் மாமா மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுல தப்பே இல்ல. சரி படு பத்மா, எல்லா விஷயத்தையும் காலையில பேசிக்கலாம். படுக்கிறச்சு போலீஸ் அது இதுன்னு பயம் காட்டின்ட்டு பேசாம படு. சுதர்சன், இனிமே நான் உங்களை விட மாட்டேன். துளசிக்கு துரோகம் பண்ணிட்டு எதுவுமே வெளியில தெரியாம நல்லவராட்ட வாழ்ந்துடலான்னு கனவு காணாதீங்க. உங்க பிரச்சனைய நான் துளசி மூலமா சட்டத்தோட பார்வைக்கு கொண்டு போய் அவளுக்கு பாதுகாப்பும் அங்கீகாரமும் வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஓயவே மாட்டேன். அம்மா, கோயிலுக்கு போயிருந்தம்மா. அங்க கௌசல்யாவை பார்த்தேன். கௌசல்யாவை பாத்தியா? என்னடா சொன்னா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. ஆனா அவ உங்களுக்கு தான் பயப்படுறா. எனக்கா? என்னடா, நான் என்ன பேயா பிசாசா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? அது இல்லடி அலமோ. கௌசல்யா ஹாஸ்பிட்டல்ல சுரேஷை பார்க்க வரச்ச அவளை அவமானப்படுத்தி அனுப்பினேன். அப்புறம் அவ ஆத்துக்கே போய் அவளை செத்து ஒழி அப்படி இப்படின்னு அவமானப்படுத்தி பேசிட்டு வந்துட்ட நீ. அதெல்லாம் நினைச்சு கௌசல்யா வருத்தப்படுறாளோ என்னமோ. இப்படியெல்லாம் இன்னைக்கு திட்டின என் மாமியார் நாளைக்கு அவ ஆத்துக்கு போனா இன்னும் இப்படியெல்லாம் திட்டுவான்னு பயப்படலாம் இல்லையா? இதை பாரு, அவளோட பயம் நியாயம் தானே. நீதான் கோவம் வந்தா யாரை என்ன பேசணும்னு தெரியாம பேசிடுறல்ல. அதோட விளைவை பாத்தியா? கௌசல்யாவை இப்ப எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. என்னன்னா கௌசல்யா தான் புரியாம பேசுறானா நீங்களும் அப்படியே பேசுறேன். சுரேஷோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் அப்படி பேசிட்டேன். அது தப்புன்னு உணர்ந்து அன்னைக்கு டாக்டர் கிட்டையும் ராஜரத்ன சார் கிட்டையும் மன்னிப்பு கேட்டதா கௌசி கிட்ட சொல்ல சொன்னேன் இல்லையா? இப்ப கூடவா அவ என்ன புரிஞ்சுக்கல? அம்மா, நம்பிக்கை வரலன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு பயம் வந்திருக்குமா. கௌசிக்கு மேல பெரிய அளவுல பயம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீ அவளை பேசின பேச்சு. அவளுக்கு வந்திருக்கிற பயத்தை போக்க வேண்டியது உன்னோட கடமை. அவளோட பயம் நீங்கணும். அப்பதான் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. அவ்வளவுதானே. இங்க பார், அவ பயத்தை போக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நானும் அப்பாவும் நாளைக்கே போறோம். அவகிட்ட நானே பேசுறேன். பேசி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி சரி, அந்த பேப்பரை கூட ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு யா அண்ணா, சூப்பர் வேலை. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பேப்பர்ல முக்கியமான விஷயம் இருக்குன்னு படிக்கிறவங்க பேப்பர் வந்த உடனே வாங்கி படிக்கணும். இல்லனா இப்படிதான் ஆள் கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதா. எல்லாத்துக்கும் லேட். டியூப்லைட். ஏய், என்ன டியூப் லைட் குண்டு பல்புன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லு. உங்க அம்மா அந்த கௌசல்யா வீட்டுக்கு போய் அவ கால்ல விழுந்து, அம்மா நான் பேசுறதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்க போறாங்களாம். உனக்கு யார் இந்த தகவல் சொன்னா? உங்க அம்மா, தம்பி, அப்பா எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
உனக்கு இந்த ஒட்டு கேட்கறது தப்புன்னு தெரியல? என்ன நீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாக்கு ஏற்கனவே எனக்கு கண்டா பிடிக்காது. இதுல இந்த ராஜரத்னம் வேற கௌசல்யா பேர்ல அவரோட சொத்தெல்லாம் எழுதி வச்சு அவளை ஒரு பணக்காரி ஆக்குறானா? பணக்கார மருமகளா கௌசல்யா இந்த வீட்டுக்கு வந்துட்டானா என்ன ஒரு வேலைக்காரி விட கேவலமா நடத்துவாங்க உங்க அம்மா. என்னால அதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது. என்ன விடுங்க. சாதாரணமாவே உங்க அம்மாவுக்கு உங்களை விட உங்க தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். இதுல உங்க தம்பி பணக்கார தம்பியா மாறிட்டாருனா உங்க அம்மா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை ஒரு கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. புதுசா வந்த மருமக முன்னாடி உங்களை அவமானப்படுத்த கூட தயங்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் சௌந்தர்யா. எனக்கு இப்ப பயமா தான் இருக்கு. அம்மா என்னையும் உன்னையும் அந்த கௌசல்யா வந்ததுக்கு அப்புறம் உதாசீனப்படுத்திடுவாளோன்னு பயமா தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல. இதுக்கு முடிவா என்கிட்ட ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். என்ன சௌந்தர்யா, நீ எதை சொன்னாலும் நான் கேட்கறேன். இப்ப எதை தின்ன பித்தம் தெளியும்னு நான் இருக்கேன், சொல்லு. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும், புரிஞ்சதா? டேய் நில்லுடா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உனக்காகத்தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம். ஆஃபீஸ்ல இருந்து வந்த அப்புறம் நான் நேரா ஆஃபீஸ் போகணும். ஏற்கனவே டைம் ஆயிடுது. நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கே போலனாலும் பரவாயில்ல. நாங்க அத்தனை பேரும் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போ. சரி கேளுங்க. சுதா, வர வர நீ ரொம்ப கொடுமைக்காரனாவே மாறிட்டு வரடா. ச்சே, உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. கிருஷ்ணா யாருடா? உன்னோட குழந்தைடா. அத அன்பாவும் அரவணைப்பாவும் நீ தானடா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைய திட்டி அடிச்சேன்னு வச்சுக்கோ. பாவண்டா அந்த குழந்தை. எப்படி பயப்படுறது? பாரு, இந்த ஆத்துலயே இருக்க மாட்டேன்னு சொல்றது. அவ பெரியமாத்துக்கு போறேன்னு அழுதுன்னு இருக்கா. ஏண்டா, ஒரு பச்சை குழந்தைய தூக்கத்துல எழுப்பி அடிக்கிற அளவுக்கு எப்படிடா இவ்வளவு கேவலமா மாறின? பாவம், அந்த துளசியையும் நீ நல்ல விதமாவே நடத்துறது இல்ல. எல்லா விஷயமும் குழந்தை என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா. உன்னை நம்பி ஏமாந்து இவ்வளவு நாள அவமானங்களையும் துக்கங்களையும் சந்திச்ச துளசி எந்த ஒரு காரணத்துக்காகவும் உன்னையோ இந்த ஆத்துல உள்ள மனுஷாலையோ என்னைக்குமே காட்டி கொடுத்தது இல்லடா. நாங்கதான் ஏதோ துளசியை கெடுத்தது நீதான்னு பத்மா மூலமா தெரிஞ்சுட்டு நோக்கு அவளுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். துளசியோட நல்ல குணத்தை நோக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் பரவாயில்லடா. எதுக்காகடா அவளை திட்டி இம்சப்படுத்திட்டு இருக்க? அக்கா, துளசிய நல்லவன்னு நீயும் இந்த ஆத்துல உள்ளவாளம் தான் மெச்சுக்கணும். ஆனா ஊரு வேற மாதிரி பேசுறது. அவ ஊர் அறிஞ்ச தாசியா. துளசிக்கும் நேக்கும் ரொம்ப நாளா ஸ்நேகிதம் இருக்குன்னு என்கிட்டயே நேரடியா நிறைய பேர் சொல்லிருக்கா. நாலு பேர் கூடி நிக்கிற இடத்துல என்னால் நிக்க கூட முடியல.
ஏன் காது படவே அசிங்க அசிங்கமா பேசுறா? ரொம்ப கேவலமா இருக்குக்கா. வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அவ பண்ணிருக்கா. அவளை திட்டாம அடிக்காம கொஞ்சம் சொல்றியா நீ? அவ ஒரு தாசி. அவளுக்கும் நேக்கு தொடர்பு இருக்குன்னு அவன் சொன்ன உடனே அவன் நாக்கு இழுத்து அறுத்திருக்க வேண்டியதானே? அவ சொன்னதை நம்பிட்டு நீங்க ஆத்துக்கு வர வேணாம், துளசியை டார்ச்சர் பண்ண வேணாம், அதை நாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கணுமா? நீங்க உங்க அக்கா ரங்கநாயகிய பத்தினின்னு நினைக்கிறீங்களா?